ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜில் ஸ்டெனோகிராஃபர், லோயர் டிவிஷனல் கிளர்க், மோட்டார் டிரைவர், கார்பெண்டர், எம்டிஎஸ் இன்னும் வேரியஸ் போஸ்ட்டுங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th +2 அதுக்கு மேலே படிச்சுக்கணும், அப்ளை பண்ணலாம். ஏஜ் 18 to 27 வரை இருக்கு. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் May 22. டிஃபென்ஸில் இது பர்மனன்ட் ஜாப், மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ ஃபுல் டீடைல்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வந்து வெலிங்டன், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்கு குரூப் சி சிவிலியன்ல வேரியஸ் போஸ்ட்டுங்களுக்கு தகுதியானவங்க அப்ளை பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் நேம், சேலரி, வேகன்சி டீடைல்ஸ் இருக்கு, பாத்துங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு சேலரி 25,000 இருந்து 80,000 மேல வரும். வேகன்சி அன்ரிசர்வ்டு 3, ஓபிசிக்கு 1, டோட்டலா 4 வேகன்சி இருக்கு. ஏஜ் வந்து 18 to 27 வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். லோயர் டிவிஷனல் கிளர்க் போஸ்ட்டுக்கு சேலரி வந்து 19,000 இருந்து 63,000 மேல வரும். வேகன்சி பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு 4, ஓபிசிக்கு 4, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, டோட்டலா 10 வேகன்சி இருக்கு. இதுல ஒரு வேகன்சி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்கு. ஏஜ் வந்து 18 to 27 வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். சிவிலியன் மோட்டார் டிரைவர் போஸ்ட்டுக்கு சேலரி 19,000 இருந்து 63,000 மேல வரும். வேகன்சி பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு 4, ஓபிசிக்கு 3, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1, டோட்டலா 7 வேகன்சி இருக்கு. ஏஜ் வந்து 18 to 27 வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். சுகானி போஸ்ட்டுக்கு சேலரி வந்து 19,000 இருந்து 63,000 மேல வரும். வேகன்சி 1 இருக்கு. ஏஜ் வந்து 18 to 25. கார்பெண்டர் போஸ்ட்டுக்கு சேலரி 90,000 இருந்து 63,000 மேல வரும். வேகன்சி 1 இருக்கு. ஏஜ் வந்து 18 to 25 வரை இருக்கு. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு சேலரி வந்து 18,000 இருந்து 56,000 மேல வரும். வேகன்சி பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 25, ஓபிசில 21, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 5, அதுல எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 6, பிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு 6 வேகன்சி இருக்கு. டோட்டலா 60 வேகன்சி இருக்கு. ஏஜ் வந்து 18 to 25 வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு +2 படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிறகு ஸ்கில் டெஸ்ட்ல டிக்டேஷன் வந்து 10 மினிட்ஸ்க்கு 80 வேர்ட்ஸ் எழுதணும். பிறகு டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இங்கிலீஷ்ல 50 மினிட்ஸும், ஹிந்தியில 65 மினிட்ஸும் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணணும். லோயர் டிவிஷனல் கிளர்க் போஸ்ட்டுக்கு மினிமம் +2 படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்கில் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல 35 வேர்ட்ஸ் per minute டைப் பண்ணணும். இல்லைன்னா ஹிந்தியில 30 வேர்ட்ஸ் per minute டைப் பண்ணணும். டைமிங் வந்து 10 மினிட்ஸ் கொடுப்பாங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவர் போஸ்ட்டுக்கு மினிமம் +2 படிச்சிருக்கணும், அதுக்கு மேலே படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பிறகு ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். பிறகு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெவி வெஹிக்கல் இருக்கணும். சுகானி போஸ்ட்டுக்கு மினிமம் +2 படிச்சிருக்கணும். பிறகு நீச்சல் அடிக்கிறதுல சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். பிறகு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்மால் போட் ஓட்டுறது தெரிஞ்சிருக்கணும். கார்பெண்டர் போஸ்ட்டுக்கு மினிமம் +2 படிச்சிருக்கணும். பிறகு கார்பெண்டர்ல 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லைனா கார்பெண்டர்ல ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிறகு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு மினிமம் 10th அது மேலே படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசிக்கு 3 yearsம், எஸ்சி எஸ்டிக்கு 5 yearsம், டிசபிலிட்டி பர்சனுக்கு 10 yearsம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு சர்வீஸ் பீரியட்ல எக்ஸ்ட்ரா 3 yearsம் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்றவங்களுக்கு மேக்ஸிமம் 45 வரை இருக்கு. எஸ்சி எஸ்டி ஓபிசியில் இருக்கிறவங்க அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வராது. அப்ளிகேஷன் வந்து அந்த அட்ரஸ்க்கு போய் சார் லாஸ்ட் டேட் வந்து May 22. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே 3 பேஜ் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கு. அதை பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி போஸ்ட்ல அனுப்பணும். நீங்க அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு சம்பந்தமா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், பிசிக்கல் ஹேண்டிகேப்ட் அப்ளை பண்றவங்க அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கேஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஓபிசியில் அப்ளை பண்றவங்க லேட்டஸ்ட் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்றவங்க அதுக்கான டிஸ்சார்ஜ் புக்கு செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு வைக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி லைனா வச்சு பின் பண்ணணும் டீடைலா இருக்கு பாத்துங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது வந்து இங்கிலீஷ்ல மட்டும் ஃபில் பண்ணணும். பிறகு ஒரு போட்டோவை அதுல பேஸ்ட் பண்ணி அதுல செல்ஃப் அட்டஸ்ட் போடணும். பிறகு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து அப்ளிகேஷன் கீழே லாஸ்ட்ல 3rd பேஜ் இருக்கும். அதையும் ஃபில் பண்ணி அதுல போட்டோ ஒட்டி அதுல செல்ஃப் அட்டஸ்ட் போடணும். பிறகு நீங்க அப்ளை பண்ண போஸ்ட் சம்பந்தமா எல்லா சர்டிஃபிகேட்டும் ஜெராக்ஸ் எடுத்து அதுல செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு பின் பண்ணணும். லாஸ்டா செல்ஃப் அட்ரஸ் என்வலப் 10க்கு 22 சென்டிமீட்டர்ல ஒரு என்வலப் வாங்கி அதுல 2 எழுதி உங்க அட்ரஸ் எழுதணும். எழுதி அதுல 22 ரூபாய் ஸ்டாம்பை பேஸ்ட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் கூட வைக்கணும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு மெயின் என்வலப் வாங்கி அது உள்ள வச்சு அது மேல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எழுதி நீங்க எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்ட் நேம் எழுதி இந்த கமாண்டன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெலிங்டன் நீலகிரி 643231 தமிழ்நாடு இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட்ல அனுப்பணும். மோட் ஆஃப் செலக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனையும் ஏஜ் லிமிட், மினிமம் குவாலிஃபிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு மட்டும் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க.
இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த ரிட்டன் டெஸ்ட்ல என்ன சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ட்ரேட் ஸ்பெசிஃபிக் இதை சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில மட்டும் இருக்கும். இந்த எக்ஸாம்ல குவாலிஃபை ஆனவங்களை மெரிட் பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார் ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்கில் இல்லைனா பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வர வைப்பாங்க. எல்லாத்திலும் குவாலிஃபை ஆனவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து போகணும். அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றவங்க அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ள போய் சேர மாதிரி அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் போற அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து டிஎஸ்எஸ்சி வெலிங்டன்ல மட்டும் நடக்கும். எக்ஸாமினேஷன் போய் வர எதுவும் டிஏ டி எதுவும் இருக்காது. இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை அப்ளிகேஷன் அளவுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா அதுல மார்க்ஸ் பிரகாரம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது 2-3 போஸ்ட் தகுதி இருந்தா தனித்தனியாக அப்ளை பண்ணணும். கோவிட்-19 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாத்துங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட். இந்த அப்ளிகேஷன் வந்து dssc.gov.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணலாம். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மெயின் வெப்சைட்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல கேரியர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இதுல டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் இன்வைட்டிங் அப்ளிகேஷன் ஃபார் எல்டிசி ஸ்டெனோகிராஃபர் எம்டிஎஸ் அண்ட் அதர் போஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் ஹியர் டு வியூ டீடைல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா இது ஓப்பன் ஆகும். இதுல நோட்டிஃபிகேஷனும் பிறகு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் மட்டும் பிரிண்ட் எடுத்து நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். ஃபில் பண்ணும்போது கரெக்டா ஃபில் பண்ணுங்க. இதுல வந்து போட்டோ வந்து லேட்டஸ்ட் போட்டோவை ஒட்டி அது மேல உங்க சைன் போடணும். பிறகு இது வந்து அக்னாலஜ்மெண்ட் அட்மிஷன் கார்டு, இதுலயும் 2 போட்டோ ஒட்டி அது மேல சைன் போடணும். இன்னும் more டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் லிங்க் இருக்கு, ஓப்பன் பண்ணி பாத்துங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.